இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, நேற்றைய செய்தி ஒன்று உங்களுக்கு அது தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய செய்தி ஏராளமாக கடந்ததினால் நேற்றைய செய்தியை தரப்போகின்றேன். இந்த போரில் முதலாக இரட்டை ஏவுகணை தளம் இதுவரைக்கும் உலகத்துல யாரும் அதை அறிமுகப்படுத்தல. இது வருது பாருங்க. அதாவது இரட்டை ஏவுகணை தளம் என்பது மிகப்பெரிய முன்னேற்றமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. நேற்றைய செய்தியானது இன்றைக்கு உங்களை தாங்கி வருகின்றது. பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுதளம் உண்டு. இரட்டை ஏவுகணை தளங்கள் மூலம் நேற்று மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதல் டிமோனா அருகே உள்ள அவங்களுடைய பெட்ரோலியம் அண்ட் கெமிக்கல் ஆலைகள், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏராளமான தாக்குதல்கள் இந்த இரட்டை ஏவுகணை தளங்கள் மூலமாகவே அதிக அளவு நடைபெற்றிருக்கின்றது. அந்த செய்திகளை உங்களுக்கு நேற்று வழங்காமை போவதற்கான காரணம் ஏராளமான செய்திகள் நம்மிடம் குவிந்திருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் கொத்து தாக்குதல் ஏவுகணைகளால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திணறிக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 செய்திகளும் தான் நேற்றைய மாலை செய்தியாக நாம் உங்களுக்கு வழங்க வேண்டிய செய்தி. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு தொடர்ச்சியாக உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குறுக்காக நாம் நிறைய செய்திகள் வழங்கினால் உங்களுக்கு அந்த செய்தியை வழங்க முடியாமல் போனது. அதனால் அந்த செய்தி இப்பொழுது காலையாக உங்களுக்காக அழிவந்திருக்கின்றோம். போரில் பாருங்கள், அந்த செய்திக்குள்ளே செல்லுவோம். போரில் முதல் முறையாக இரட்டை ஏவுகணை தளங்களை ஈரான் புரட்சி காவல் படை நேற்று பயன்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தனது பதிலடி தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய காவல் படை முதல் முறையாக இரட்டை டபுள் மிசைல்ஸ். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய முன்னேற்றம். இதுவரையும் உலக பரப்பில யாரும் அப்படி இரட்டை ஏவுகணை தளங்கள் மூலம் அதை செய்யவில்லை. பாருங்கள், வருகின்றது பாருங்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளை ஏவுகணை தாக்குதல்கள் குறிவைத்த நிலையில் இந்த சமீபத்திய ஏவுகணை ஏவுதல் ஒரு திருப்பு முனையாக தருணத்தமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யோன் பெட்டா, டிக்வா, பெர்சேவா மற்றும் டெல் அபிப் போன்ற முக்கிய நகர மையங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அடங்கும் என்று மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட இடங்கள் நேற்று வரையும் குறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானிய ராணுவ தரப்பால். இந்த தாக்குதல்களில் ஹைபர் ஷெகான் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன என்றும் இரட்டை ஏவுகணை தளத்திலிருந்து ஏவப்பட்ட மிக அதிகமான மிசைல்ஸ் தான் இவங்களை கொண்டு தாக்கி இருப்பதாகவே ஈரான் தெரிவித்துள்ளது. இவை அவற்றின் துல்லிய தன்மை மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்கும் திறனுக்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு எதிராக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தப் போவதாக IRGC எச்சரித்திருக்கிறது நேற்று. அத்தனை நேற்றைய செய்திங்களா? ஈரானுக்கு எதிரான கொடிய குற்றங்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய ஆட்சியின் அனைத்து தொழில்துறை உட்கட்டமைப்பு மற்றும் இராணுவ மையங்களும் இலக்குகளும் குறிவைக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது. மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தற்போதுள்ள மையங்களை உடனடியாக காலி செய்யுமாறும் அது பொதுமக்களுக்கான அறிவிப்பாக ஈரான் கொடுத்திருந்தது. IRGCயின் விண்வெளி படையின் தளபதி இரட்டை ஏவுகணை ஏவுதளங்கள் நிறுவப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளில் இது ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கம் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். ஆக்ஸ்ஃபோர்டு
என்ற சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலியை பதிவிட்ட பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜித் முசவி இப்போது பதே மற்றும் கைபர் ஷெகான் ஏவுகணைகளுக்கான புதிய இரட்டை டபுள் ஏவுதளங்களுடன் போரின் புதிய கட்டம் தொடங்கியுள்ளது என்றும் முந்தைய அனைத்து தாக்குதல்களும் இரட்டிப்பாகப்பட்டுள்ளன என்றும் கூறப்படும். அதாவது இந்த இரட்டை ஏவுதளம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு இடத்தை குறிவச்சு தாக்க போனால் ஒரே இடத்துல 2 குண்டு எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அதாவது ஒரு 50% தாக்குதல் திறன் கொண்ட ஒரு ஏவுகணை 100% தாக்குகின்ற போது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமோ எனக்கு தெரியல. எல்லாம் அவன் செயல். ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4-இன் 99வது அலை தாக்குதலை தொடங்குவதாக அறிவித்த ஒரு சில நேரங்களில் பொதுமக்கள் மீதான தாக்குதலை தொடங்கும் நாடாக ஈரான் இருந்ததில்லை என்றும் இனியும் ஒருபோதும் இருக்காது என்றும் பொதுமக்களை குறிவைத்து எந்த இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஈரான் உறுதியளித்திருக்கின்றது. ஆனால் எதிரிகளின் இலக்குகள் அமெரிக்க இஸ்ரேலின் இலக்குகள் மீது, இராணுவங்கள் மீதும், தொழிற்சாலைகள், கெமிக்கல் ஃபேக்டரிகள், ஆலைகள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெறும் என்றும் நேற்றே ஈரான் அறிவித்திருந்தது. அப்ப இன்றைக்கு நடக்கிற அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சில வேளை ஈரானின் 99வது அலை தாக்குதலும் இந்த டபுள் மிசைலும் ஒரு காரணம் அமையலாம் இல்லையா, அது நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் மீதும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் சாரமாரியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன நேற்று மாலை வரையும். இதேபோல இஸ்ராயலின் டிமோனா அருகே உள்ள இஸ்ரேலிய பெட்ரோலிய வேதியியல் ஆலைகள், கெமிக்கல் ஆலைகள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேற்று மிக அதிகமான ஹெவி அட்டாக் ஒன்றை செய்திருக்கின்றது. டிமோனா அருகே உள்ள இஸ்ரேலிய பெட்ரோலிய கெமிக்கல் ஆலைகள், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ராணுவ குண்டுவீச்சை நேற்று நடத்தி இருக்கின்றது. டிமோனா அருகே உள்ள இஸ்ரேலிய பெட்ரோலிய கெமிக்கல் உட்கட்டமைப்பு, ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை பராமரிப்பு மையம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ரேடார் மற்றும் குடியிருப்பு வசதிகள் மீது ஈரான் ராணுவம் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் ஒரு பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது. ஈரானிய பெட்ரோலிய கெமிக்கல் தொழிற்சாலைகள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்க சியோனிச எதிரிகளின் ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாக டிமோனாவுக்கு அருகிலுள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் தெற்கில் உள்ள பெட்ரோலிய கெமிக்கல் தொழிற்சாலையின் மின் உற்பத்தி நிலையம் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜெபல் அலி துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை பராமரிப்பு மையம் மற்றும் குவைத்தில் உள்ள அகமது அல் ஜாபர் விமானப்படை தளத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் ரேடார் அமைப்புகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை கடுமையான ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன என்றும் ஈரானிய ராணுவம் நேற்று அறிவித்திருந்தது. டிமோனா தொழில்துறை மண்டலம் இஸ்ரேலிய பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் நெகவ் பாலைவனத்தில் உள்ள அந்த ஆட்சியின் மிகப்பெரிய கெமிக்கல் வளாகம் என்றும் ஈரான் சொல்லி இருக்கின்றது. மின் உற்பத்தி நிலையம் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையம் அங்கு அமைந்துள்ளன என்றும் மேலும் அங்கு உற்பத்தி செய்யப்படும் கெமிக்கல் உட்பட்ட குறிப்பிட்ட ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜெபல் அலி துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை பராமரிப்பு மையம் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பலுக்கான மிகப்பெரிய நங்கூரமிடும் துறைமுகங்களில் ஒன்றாகும் என்றும் இது அமெரிக்க கடற்படைக்கு முக்கியமான ஆதரவு மற்றும் பழுது பார்க்கும் ரிப்பேர் சென்டர் என்றும் சொல்லப்படுகிறது. குவைத்தில் உள்ள அகமது அல் ஜபர் விமானப்படை தளம் அமெரிக்க ராணுவ வீரர்களை கொண்டுள்ளது என்றும் இதில் ரேடார் அமைப்புகளும் பல்வேறு ராணுவ விமானங்களை தங்க வைக்கக்கூடிய விமான கொட்டகைகளும் உள்ளன என்றும் அமெரிக்க விமானப்படையின் 332வது பிரிவும் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவம் நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த நடவடிக்கைகளை பெயர் தெரியாத வீரர்கள், படைப்பாற்றல் மிக்க பொறியியலாளர்கள், விடாமுயற்சியில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் ஈரானிய எண்ணெய், பெட்ரோலிய, கெமிக்கல் மற்றும் எரிசக்தி தொழிற்களில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் இது அர்ப்பணித்தது என்றும் ஈரான் சொல்லி இருக்கின்றது. போரின் போது தங்கள் உறுதிப்பாடு, நிபுணத்துவம் மற்றும் முன்மாதிரியான தியாகத்தால் இந்த மண்ணின் உற்பத்தி சுழற்சி, ஒளி மற்றும் நம்பிக்கை முடங்குவதை தடுத்த முன்னோடிகள் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 20 அன்று ஈரான் மீது தங்கள் சட்டவிரோத தூண்டுதலற்ற தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலாகவே இந்த 99வது அலை தாக்குதலும்
நடைபெற்றிருக்கிறதாவே ஈரான் தெளிவூட்டது. இதேவேளை கிட்டத்தட்ட 100வது அலைகளாக நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதி மற்றும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் இலக்குகள் மீது தினசரி குண்டுமலை பொழிந்து வருகின்றன என்றும் வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ஈரானின் கொத்து தாக்குதல் ஏவுகணைகளால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றுமுழுதாக அவங்கள் ஒரு திக்குமுக்கு ஆடுவதாகவும் அது இயங்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, அதாவது இவங்களோட ஏர் டிஃபென்ஸுக்கு தெரியாமலே திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக போய் குறித்த இலக்குகளை சரியாக தாக்குதல் செய்வதுதான் ஈரானின் லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பாக நாம் அந்த ஏவுகணைகள் குறித்தும் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்பொழுது இந்த இவங்களோட 2 வார கால அமைதி ஒப்பந்தம் வந்தாலும் கூட ஈரான் கெத்தாகவே இருக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவும் ஈரானின் மாறிவரும் தந்திரங்கள் இஸ்ரேலிய ஆட்சியின் ஏவுகணை இடைமறிப்பு அமைப்புகளுக்கு ஒரு உண்மையான சவாலை உருவாக்கி உள்ளன என்று ஆட்சியின் உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய ஏவுகணைகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதில் இந்த அமைப்புகள் திறம்பட தோல்வியடைந்து வருவதாகவும் இஸ்ரேலுக்கு உள்ளிருந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. பல தனித்தனியாக இலக்கு வைக்கக்கூடிய மறு நுழைவு வாகனங்கள் MIRV பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை ஈரான் அதிக அளவில் பயன்படுத்துவது இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது என்று இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியான பகுப்பாய்வுகளை மேற்கோள் காட்டி IRNA செவ்வாய் அன்று நேற்று ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தது. பல சிறிய துணை வெடிமருந்துகளை கொண்ட போர் முனைகளுடன் கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதன் மூலம் இஸ்ரேலின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் உள்ள ஒரு தந்திரோபாய ஓட்டையை ஈரான் உண்மையில் பயன்படுத்தி வருகிறது என்றும் அது கூறுகிறது. அந்த துணை வெடிமருந்துகள் தரை மட்டத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் உயரத்தில் சிதறடிக்கப்படுவதாகவும் இதனால் ஒரு ஏவுகணை குறைந்து வெடிக்கும் சக்தி கொண்ட பல ஏவுகணைகளாக மாறி நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி செல்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாகிறது என்றும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் பயன்படுத்தும் இந்த புதிய முறையானது இஸ்ரேலிய ஆட்சியின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பாக டேவிட் ஸ்லிங் அமைப்பு மற்றும் அயம்டோம் பிற நடுத்தர அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளின் பயன்பாடு பெருமளவில் அதிகரிக்க வழிவகுத்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 5 வாரங்களில் ஈரான் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியுள்ளது என்றும் அவற்றில் கணிசமானவை கொத்து தாக்குதல் குண்டுகளை கொண்டவை என்றும் அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தாக்கும் ஒற்றை குண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 80 சிறிய குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய சில கோரம்சார் ஏவுகணைகளும் இதில் அடங்கும் என்றும் இவை 13 கிலோமீட்டர் ஆரம் வரையிலான பரப்பளவை தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக ஏவுகணைகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இஸ்ரேலிய ஆட்சி தனது விலை உயர்ந்த ஆரோ 3 அமைப்பை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஏனெனில் ஏவுகணைகள் தங்கள் வெடிபொருட்களை வெளியிடுவதற்கு முன்பே அவற்றை தாக்க அது முயல்கிறது என்றும் இருப்பினும் ஆரோ 3 பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அமெரிக்காவிலிருந்து பெறப்படுகின்றன என்றும் ஒரு ஏவுகணையின் மதிப்பிட்ட விலை $3 மில்லியன் மற்றும் ஆண்டுக்கு 20 ஏவுகணைகள் மட்டுமே விநியோகிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆக நேற்றைய தாக்குதல்கள் கடந்த ஆண்டு வெளியான ஒரு அறிக்கையை விட 150 ஏவுகணைகளை தாக்கி இருப்பதாகவே பிந்தைய செய்திகள் தெரிவிக்கின்றது. நாம் இந்த இடத்தில் தொடர்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லி வருகின்றோம் இல்லையா. இந்த கொத்தணி குன்று என்பது இலங்கையில் இறுதி யுத்தத்தில் முல்லைத்தீவில் பயன்படுத்தப்பட்டதான் கிளஸ்டர் குண்டு. இது ஏகப்பட்ட குழந்தைகளை பலியெடுத்த குண்டு. இந்த குண்டு வெள்ளை பாஸ்பரஸ் கிளஸ்டர் குண்டை இந்தியா இலங்கைக்கு வழங்கியிருந்தது என்பது மேலதிக தகவல். இதே இந்தியா தான் காசாவில் குழந்தைகளை கொல்லுவதற்கு இஸ்ரேலுக்கு கொடுத்த குண்டு. இப்பொழுது ஈரான் தனியாக செய்து இஸ்ரேலுக்கு உள் பாவிக்குது. இது எப்படி? இதை நாம் என்ன சொல்லுவோம்? கர்மா சொல்லலாமா? கர்மா தான். ஆக முல்லைத்தீவில் பயன்படுத்தப்பட்ட இங்க ஈழ மக்களில் முல்லைத்தீவுக்காக பயன்படுத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டு போன்று ஈரான் தற்பொழுது இஸ்ரேலுக்குள் மக்கள் வசிக்கும் பகுதியில் என்று சொல்லப்பட்டாலும் மக்கள் அங்கு அண்டர் கிரவுண்ட் பங்கருக்குள் வாழ்வதால் ஏகப்பட்ட சேதங்களை கட்டிடங்களுக்கு கொடுப்பது என்பதுதான் முக்கிய செய்தி. கர்மா எல்லோரையும் தாக்கும், என்னையும் தாக்கும், உன்னையும் தாக்கும். கதான் கர்மா. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.